Hello friends, welcome to MS DOS Tamil tutorial. Chinu இந்த கிளாஸ்ல பார்த்தோம்னா internal external அதாவது types of commands பத்தி பார்க்க போறோம். இதுவரையும் பார்த்தோம்னா நம்ம internal commands அதாவது லாஸ்டா பார்த்த கிளாஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண எல்லா கமாண்ட்ஸுமே internal commands தான். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எங்க internal commands அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா இப்போ சும்மா ஒரு command promptல ஒரு சின்னசா உங்களுக்கு வந்து டைப் பண்ணி காட்டுறேன். சாரி. இப்போ பாத்தீங்கன்னா command prompt வந்து சைஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்க வந்து இதுவரைக்கும் ஒரு இந்த மாதிரி கமாண்ட்ஸ் வந்து கரெக்ட்டா கொடுத்ததோனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த டைரக்டரின்னு கொடுத்ததோனே அதுல என்னென்ன இருக்கோ அது வந்து டிஸ்ப்ளே ஆச்சு. இதுவே நீங்க தப்பா ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் DDD அதாவது நான் எழுதின லெட்டர்ஸ் வந்து not recognized as internal or external command அப்படினு வந்திருக்கு. இது வந்து நான் தப்பா டைப் பண்ணுமோ அதாவது கமாண்ட்ஸ் இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கமாண்ட்ஸ் இல்லாத நம்ம வேற எந்த லெட்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் டிஸ்ப்ளே ஆகும். அதாவது அந்த மாதிரி ஒரு கமாண்ட் இல்ல அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லும். சோ இந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கமாண்ட் பத்தி தான் நான் இப்ப சொல்றேன். நம்ம இதுவரை யூஸ் பண்ணதெல்லாம் பார்த்தோம்னா அதாவது காப்பி ரீநேம் பண்றது delete பண்றது ஷார்ட் பண்றது ஓபன் பண்றது அந்த மாதிரி எல்லாமே இன்டர்னல் கமாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நான் ஒரு சின்னதா எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3 மட்டும் எழுதியிருக்கேன். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் கமாண்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. இந்த எக்ஸ்டர்னல் கமாண்ட்ஸ் பத்தி தான் நம்ம இனி வர டுட்டோரியல்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இந்த எக்ஸ்டர்னல் கமாண்ட்ஸ் பார்த்தோம்னா ஒரு ஃபைலை வந்து கம்பேர் பண்றது ஃபார்மேட் பண்றது அது வந்து எப்படி வந்து அதாவது மறைய வைக்கிறது அது மறைச்ச ஃபைல் எல்லாம் எடுக்கிறது அந்த மாதிரி கமாண்ட்ஸை தான் எக்ஸ்டர்னல் கமாண்ட்ஸ்னு சொல்றாங்க. ஒரு டிரைவர் ஃபார்மேட் பண்றதெல்லாம் கூட இந்த கமாண்ட்ல தான் நம்ம எக்ஸ்டர்னல்ல தான் அதாவது பார்த்தோம்னா ஒரு ஒரு USB ஒரு பென் டிரைவ் வந்து நம்ம இன்சர்ட் பண்றோம்னா அது வந்து வெளியில இருந்து தான் இன்சர்ட் பண்றோம். அந்த பென் டிரைவ் வந்து ஃபார்மேட் பண்ணோம்னா அதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் கமாண்ட் அதாவது ஃபார்மேட்ன்ற கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் கமாண்ட் அப்படின்னு இருக்கு. இந்த ரெண்டு டைப்பான கமாண்ட்ஸ் தான் ஓவராலா இந்த MS DOSல யூஸ் பண்றாங்க. சோ இந்த கமாண்ட் இன்டர்னல் பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ எக்ஸ்டர்னல் வந்து வர கிளாஸ்ல இருந்து பார்ப்போம். Subscribe பண்ண மறந்துடாதீங்க. Thank you for watching.